வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் அண்ணாமலை கிளப்பிய சர்ச்சை தமிழக அரசியல் களத்தில் பூகம்பமாய் வெடித்தது. வெளியே வந்து விமர்சனங்களை வைத்துவிட்டு சென்ற ரங்கராஜ் பாண்டே, அண்ணாமலையை வச்சு செய்த அர்ஜுன் சம்பத், போனமா வந்தமான்னு இல்லாம உனக்கு யார் இந்த வேக்கான எழுத சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் சர்ச்சையா பேசினாரு அப்படின்ற விஷயத்தை தான் விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் என்ன பேசினார் என்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துறீங்களா? நாம் தயவு செய்து நம்முடைய தமிழினத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைக்கக்கூடாது. ஹிந்து என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி தமிழர் என்கின்ற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும், அதில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த ஃபெட்னா மேடையிலே சொல்வதை என்னுடைய பெருமையாக நான் இந்த நேரத்தில் கருதுகின்றேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை இந்து என்ற வட்டத்துக்குள்ளோ, கிறிஸ்துவர்கள் என்ற வட்டத்துக்குள்ளோ அல்லது இஸ்லாமியர் என்ற வட்டத்துக்குள்ளோ அடைக்காதீங்க. தமிழர்களை தமிழர் என்ற பெரும் வட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று சொல்றார். ஏன் சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கமும் அளித்திருக்கின்றார். ரங்கராஜ் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் என்ற வட்டத்துல கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் நம்ம அடைக்கலாம். ஆனா தமிழர்கள் கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகளை அவங்க கடைபிடிப்பார்களா? தமிழர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி இவங்க வாழ்வார்களா? தமிழர்களுடைய வழிபாட்டு முறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் மற்றும் கிறிஸ்துவர்களும் கடைபிடிப்பாங்களா? அதனால கடந்த கால தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த நடைமுறையை பின்பற்றுவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும்தான். அதனால தமிழர்கள் என்றாலே வந்து இந்துக்கள் தான் தமிழர்கள். அதை தாண்டி கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழை பேசலாம், தமிழ் நிலத்தில் பிறந்திருக்கலாம், தமிழ் தாய்மொழியாக இருக்கலாம். ஆனால் அவங்க இஸ்லாமியராகத்தான் இருக்கிறாங்க, கிறிஸ்துவராகத்தான் இருக்கின்றார்கள். அவங்களை போய் நீ தமிழராய் என்று கேட்டுப்பார். அரசியல் களத்தில் இருக்கணும், வேண்டுமானால் வாக்குக்காக சமூக நலத்தொண்டு செய்கின்றவன் தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வான். ஆனால் தனிப்பட்ட அந்த அரசியல்வாதியா இருக்கலாம், தனிப்பட்ட சமூக செய்கின்றவனாக இருக்கலாம். அவங்க வீட்டுக்கு போனா அவன் கிறிஸ்துவன் தான், அவங்க வீட்டுக்கு போனா இஸ்லாமியன் தான். ஆனால் இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு கொண்ட அவங்கெல்லாம் வந்து தமிழராக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்களை எப்படி தமிழர் வட்டத்துக்குள்ள அடைக்க முடியும்? இப்போ இந்துவை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியிலும் அவன் தமிழன், வீட்டுக்குள்ளையும் தமிழர். ஏன்னா தமிழர் வாழ்வியலை ஆண்டாண்டு காலமா அப்படியே கடைபிடிக்கிறான். சின்ன உடை விஷயத்துல கூட பாருங்க, எங்கோ ஒரு இந்து இருந்தான்னா அவன் வேட்டி கட்டுவான். ஆனா இன்னைக்கு கல நிலவரமானது மாறி போச்சு. தெலுங்கானா, ஆந்திரா, கன்னடா, கேரளா இந்த மாநிலங்களில் மட்டும்தான் வேட்டியை கட்டுறாங்க. மற்ற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா வேட்டிலாம் கட்டுறது இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பனியன் கிளாத் இருக்குல்ல, பனியன் கிளாத், அதுல தைக்கப்பட்ட அரைக்கால் சட்டையை போடுறாங்க கீழே. அப்புறம் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா பனியன் கிளாத்ல செய்யப்பட்ட ஒரு டி ஷர்ட்டை போடுறாங்க. அவ்வளவுதான். ஆதி காலத்துல தமிழன் என்றாலே அவனுடைய அடையாளம் வேட்டி. இப்போது கிராமப்புறங்கள்ல எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறது. வெள்ளை வேட்டி கட்டுறதும் குறைஞ்சு போச்சு. வேட்டியை கட்டுறவங்க கூட கட்டிக்கிறான், ஒட்டிக்கிறான். மற்றபடி வேட்டியை அந்த கால முறைப்படி கட்டுறது கிடையாது. ஸோ அதனால தமிழர் பாரம்பரியம் வேட்டி என்றாலும் ஒரு சில பேர் தான் கட்டுறாங்க. கட்டுறவங்களும் இந்துக்களாக தான் இருக்காங்க. கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இப்பெல்லாம் பேண்ட்டை போட்டுடுறாங்க, அவங்கள அதிலிருந்து வெளிவர வைக்க முடியல. இஸ்லாமியர்களும் பேண்ட் போடுறாங்க, அதிகபட்சமாக லுங்கி கட்டுறாங்க. அதனால அது அவங்க பண்பாட்டு கலாச்சாரமாக மாறி போச்சு. இங்க இருக்கக்கூடிய தமிழ் பெயரை வைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா வைப்பதே கிடையாது. ஜெருசலம் அப்படின்னு வச்சாலும் வைக்கிறாங்களே கண்டு, கான்ஸ்டைன்டைன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்களே கண்டு, ஒருபோதும் இங்க இருக்கின்ற சென்னை, இங்க இருக்கின்ற மெட்ராஸ் அப்படிலாம் யாரும் பேர் வைக்கிறதே கிடையாது. இந்துக்கள் மட்டும்தான் மலையை குறிப்பிட்டு மலரை குறிப்பிட்டு பெயரை வச்சுட்டு இருக்கான். அந்த விதத்துல இந்துக்கள் தமிழர்கள் என்று சொல்வதில் 100 பங்கு பொருந்துறாங்க. அது மட்டும் இல்ல, ரங்கராஜ் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழருடைய இலக்கியங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். புறநானூறு, அகநானூறு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை என்று சொல்லி திருக்குறளிலிருந்து தொல்காப்பியத்திலிருந்து இந்த மணக்குடவர் உரை வரைக்கும் திருக்குறளுக்கு எல்லாமே ஏற்றுக்கொள்கின்றார். ஆதிகால தமிழருடைய வாழ்வியலை அப்படியே வாழலாம். கடவுளுடைய
வடிவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆதி காலத்தில் நம்ம தமிழகத்தை 5 நிலங்களாக பிரித்தார்கள். அந்த 5 நில கடவுள்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் இஸ்லாமியரும் தமிழர்கள் தான் சொல்கிறாங்க. நம்முடைய கடந்த கால வாழ்வியலில் அவங்க என்ன வாழுறாங்க, நம்ம இன்றைக்கும் தட்டை வடை, சீடை, முறுக்கு, அப்பளம், பொரி, அந்த மாதிரி இந்த மண்ணுக்கான உணவு வகையில் தான் நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோழி, ஆடு இந்த மாதிரி வெட்டுறாங்க. ஆனால் இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் எப்பா எங்கோ உருவாக்கப்பட்ட கலாச்சாரமாக இருக்கக்கூடிய உடையும் அணுகின்றார்கள். உணவு வகையும் மாறி போய்விட்டது. திருமணத்தை இங்கிலீஷ்காரன் மாலை நேரத்தில் தான் வைப்பான். காரணம் கேட்டிங்கன்னா காலையில் அவனால் எழுந்திருக்க முடியாது, அவ்வளோ குளிர் இருக்கும் அவங்க பகுதியில். குறிப்பாக இஸ்ரேலிருந்து தான் இந்த அரேபிக்க மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமும் கிறிஸ்துவும் உருவாச்சு. ஸோ அந்த பகுதியில் காலையில் எழுந்திருக்க முடியாது, பனியாக இருக்கும். அதனால் திருமணங்களை வந்து மாலை பொழுதில் வச்சாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு இரவில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை டின்னர் என்று தான், மொத்தத்தில் கொண்டாட்டமாகத்தான் இரவு உணவை செய்வாங்க. அதனால் திருமணமாக இருந்தாலும் சரி, மற்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, மாலை பொழுதில் வச்சாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழர் வாழ்வியல் அவங்க துளி கூட கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் கடைபிடிப்பதே கிடையாது. அவங்களை எப்படி கொண்டு வந்து நாம் தமிழர்களாக சேர்ப்பது? கேக்கு தான் வெட்டுறான், இஸ்லாமியராக இருந்தால் பிரியாணி தான் போடுறான். இன்றைக்கி யார் ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கினாலும் சரி, அந்த ஹோட்டலில் இந்த பிரியாணி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் அந்த பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியாணியை தான் முன்னிறுத்துகின்றார்களே கண்டு தமிழருடைய உணவு வகையாக இருக்கக்கூடிய கஞ்சி, சோளம், கம்பு அதெல்லாம் பெருசாக முன்னிறுத்துவதே கிடையாது. சைவம் தான் நம்ம உலகுக்கு தந்த பெரிய கொடை, அதையெல்லாம் பெருசாக பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி தமிழர் வட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடைக்க முடியும் அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். ரங்கராஜ் பாண்டியவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் இலக்கியங்களையும் நம்முடைய தமிழர் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஐவகை நிலங்களையும் நில கடவுள்களையும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டிருக்கின்றார். அர்ஜுன் சம்பத் கூட வந்து பெயர் வைப்பதில் இருந்து, உடையிலிருந்து, உணவில் இருந்து எல்லாமே இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆதி தமிழர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. அதனால் தமிழர்கள் என்றாலே இந்துக்கள் என்றே சொல்லிட்டு போகலாம். ஆனால் அண்ணாமலையை பாரு, தமிழனை இந்து என்ற வட்டத்துக்குள்ளவோ அல்லது கிறிஸ்துவன் என்ற வட்டத்துக்குள்ளவோ இஸ்லாமியன் என்ற வட்டத்துக்குள்ளவோ அடைக்காதீங்க, தமிழர் என்ற வட்டத்துக்குள்ளே அடைங்க அப்படிங்கிறாரு. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ போய் ஒரு கிறிஸ்துவனை நீ தமிழனா கிறிஸ்துவனான்னு கேட்டு பாரு, அவனை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தை தொட்டு சொல்லுவான் நான் கிறிஸ்துவன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுடைய அடையாளத்தை அவன் தொலைக்காமல் இருக்கிறான். அவனுடைய பாரம்பரியம் எது என்று அவனுக்கு நல்லாவே தெரியுது. மதம் என்பது வேற, மொழி என்பது வேற என்று அவனால் பிரித்து பார்க்கவே முடியல. ஆனால் அவன் தமிழன் என்று உணர்ந்தான் என்றால் மொழி வேற, இனம் வேற, மதம் என்பது வேற. வழிபாட்டு முறையில் தான் நான் வந்து கிறிஸ்துவன், வழிபாட்டு முறையில் தான் நான் இஸ்லாமியன், ஆனால் நான் தமிழன், நான் தமிழைத்தான் பேசுவேன் அப்படின்னு எந்த ஒரு இஸ்லாமியனும் எந்த ஒரு கிறிஸ்துவனும் தமிழை வந்து பார்த்தீங்கன்னா தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறதே கிடையாது. கலை யதார்த்தம் இது. ஆனால் தமிழர்களை தமிழ் வட்டத்துக்குள்ளே தான் அடைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பெரும் வட்டத்துக்குள்ளே அடைச்சா மட்டும்தான் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அதுக்கு தனியே குணம் உண்டுன்னு சொல்லிட்டு பாட முடியும். ஏன்னா நம்ம ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், அந்த தெய்வத்தை எப்படி வணங்க முறை இருக்குதோ அப்படி வணங்கலாங்க. ஆனால் மொத்தமாக கிறிஸ்தவன் என்றாலே எப்படி இஸ்ரேலில் இருக்கிறானோ அப்படியே மாறுறாங்க. அப்போ தமிழன் என்ற அடையாளம் மொழியில் மட்டும்தான் காண முடியுது, நிலத்தால் மட்டும்தான் காண முடியுது. அதுவும் நிலத்தால் அவனை காண முடியாது அமெரிக்கா போன்ற இடங்களில் போனால். அப்போ மொழியால் மட்டும்தான் தமிழன் என்று அடையாளப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் தமிழ் நிலத்தை விட்டு வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் தமிழர் என்று அடையாளமோடு எல்லாரும் ஒன்றா இருங்க. ஏன்னா எதுவுமே நம்மக்கிட்ட ஒன்றா இருப்பதே கிடையாது, எல்லாமே நம்மளை பிரித்து வச்சுருக்குது. மொழியாலேயாவது ஒன்றா இருங்க அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அண்ணாமலை கிட்ட இருந்தது. அதான் சுட்டி காட்டினார். அதாவது தென்னாப்பிரிக்காவில் போகின்ற போது அங்கே இருக்கிறவங்க பல பேரும் அண்ணாமலை கிட்ட கேட்டாங்களாம், சாமி இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து இந்துக்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு காலத்தை வைக்கும் பொழுது அவங்க தமிழர் என்று டிக் பண்ணுறாங்க, இந்துக்கள் என்று டிக் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவில் அண்ணாமலை கிட்ட கேட்டுக்கிட்டாங்களாம். அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் நிரந்தரம் மொழி தான். நம்ம பேசத்தை விட்டோம்னா சுத்தமாக அழிஞ்சிடும். அதில் நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொழியால் ஒன்றிணைவோம். ஏன்னா பழக்க வழக்கங்கள்லேருந்து உணவு வகையிலேருந்து எல்லாம் மாறிப்போச்சு, எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியாது. அவன் மதம் மாறிட்டான், ஒரே மதத்தில் இருங்கடான்னு சொல்ல முடியாது. பிடித்ததில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அதனால் மொழி கண்டிப்பாக அந்த இனத்தில் பிறந்தவனுக்கு பிடிக்கும், மொழி பிடிக்கலைன்னு எவனும் சொல்ல முடியாது. அதனால் பிடித்த ஒன்று மொழி, அதில் எல்லாரும் ஒன்று சேருவோம், அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்.
ஆமாம், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழியால் தான் ஒன்றிணைய முடியும். அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் பேசின இடம் என்பது பெட்னா என்ற ஒரு அமைப்பு. அதில் எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களும் இருக்காங்க, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் பெட்னாவில் போய் அண்ணாமலை பேசுகிறதான்ட்டு எல்லாருமே கேட்டாங்களாம். சரி பரவாயில்ல, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார், அதனால் அவரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி மதவெறி கொண்ட மக்கள் இருக்கின்ற இடத்துல போய் நீங்களாம் இந்துக்களாக இருந்தால் தான் தமிழர்கள்னு சொல்ல முடியுமே. அதனால் தமிழனை தமிழால் அடையாளப்படுத்தலாம் என்று அண்ணாமலை நினைக்கிறாரு. ரெண்டாவது, இந்த தமிழனை தமிழ் என்ற வட்டத்துக்குள்ளே அடைங்க அப்படின்னு சொன்னது இந்துக்களுக்கு இல்லை. அவர் சொன்னது முழுக்க முழுக்க யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான். ஏன்னா அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொழி வட்டத்துக்குள்ளே கூட அடைக்க முடியாமல் ஒரு நிலை இருக்குது. ஏன்னா இஸ்லாமியராக மதம் மாறின ஒன்று அரபு கற்றுக்குறாங்க, இல்லை உருது கற்றுக்குறாங்க. இப்போ ஏஆர் ரகுமான்லாம் இருக்கார், ஹிந்தி கற்றுக்கல அவர், ஆனால் அரபு உருதும் கற்றுக்கிட்டாரு. அவர் இப்போ இனிமேல் எங்கே போனாலும் சரி தமிழர் என்று தமிழ்நாட்டை வந்தால் சொல்லிக்குவார், ஆனால் வெளியில் போனால் அரபுலையும் உருதுலையும் பேசுவார். அப்படி பேசும்போது அவர் என்ன நினைப்பாங்க, ஓ இவர் வந்து ஒரு அரபு முஸ்லீமு உருது முஸ்லீமு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இஸ்லாமியராக மாறினா தமிழை மறக்கடிச்சிடுறாங்க. அதனால் சரி கொஞ்சம் தமிழராக ஒன்றிணைவோம் என்று சொல்லுகின்ற போது, இந்த தலைமுறை தமிழ் பேசுகின்ற போது அடுத்த தலைமுறை பெருமை மிக்க மொழியை அந்த பெற்ற பிள்ளைகளுக்காவது கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா? அதனால் அமெரிக்காவில் பெட்னா என்ற அமைப்பில் போய் அண்ணாமலை பேசுகின்ற போது இரண்டாம் தலைமுறை கூட நீங்கள் தமிழ் சொல்லித்தரீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் நம்ம தமிழர்களை தமிழ் வட்டத்துக்குள்ளே அடைங்க தயவு செய்து அப்படின்னு சொன்னார். தப்பு இல்லை, ஏன்னா எதுலையுமே ஒத்து வர மாட்டான் கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும். தமிழர் என்ற அடையாளத்துடனாவது இருந்தால் ஒருவேளை அவனை ஒன்றிணைக்க முடியுமா என்று பார்க்குறாரு. நம்முடைய சீமானவர்களும் அதான் சொல்கிறாரு, சிறுபான்மையர் சொல்கிறிய இஸ்லாமிய கிறிஸ்துவரையும் அவன் மொழி என்ற அடிப்படையில் பெரும்பான்மையா? ஏஆர் ரகுமான் வந்து தலித்தாக இருக்கிற வரைக்கும் அவர் பெரும்பான்மை, இஸ்லாமியராக மாறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறுபான்மையா? இளையராஜா புள்ள சிறுபான்மையர், அப்பா பெரும்பான்மையா? அதனால் தமிழர்களை மொழி அடையாளத்துடன் பாருங்க அப்படின்னாரு. அண்ணாமலையும் அந்த ரூட் தான் போகிறாரு. பார்க்கலாம் பொறுத்திருந்து, தமிழர்கள் மொழியாலேயாவது ஒன்றிணைகிறாங்களா? ஏன்னா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் மொழியாலாவது ஒன்றிணைந்தால் தான் தமிழ் இனம் வாழும். ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் மீது புறத்தாக்குதலானது அதிகரித்து கொண்டே இருக்குது. நிலத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது, மொழியை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது, இனத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் தமிழர் தமிழ் மொழியால் ஒன்றிணைந்தால் மகிழ்ச்சி தான். அண்ணாமலையுடைய முன்னெடுப்பை நான் வரவேற்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. இந்துக்கள் தான் தமிழர்களா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.